அனைவருக்கும் வணக்கம். நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். அதாவது வெற்றியின் சோதனையும் சாதனையும் பற்றி பார்ப்போம். எது வந்தாலும் சமாளித்து விடலாம், சாதித்து விடலாம் என்ற ஊக்கம்தான் தன்னம்பிக்கை. எது வந்தாலும் சமாளித்து விடலாம், சாதித்து விடலாம் என்ற ஊக்கம்தான் தன்னம்பிக்கை. எதையுமே தாங்கும் மன வலிமை மட்டும் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஒரு செயலில் நாம் ஈடுபட்டால் அவமானம் இருக்கும், இழிச்சொல் இருக்கும், பயம் இருக்கும், நிராகரிப்பு இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும், தோல்வியும் இருக்கும். அனைத்தையும் சமாளிக்க வேண்டும். அனைத்தையும் மனதில் வேறு பெரிய பாரமாக நாம் போட்டுக்கொண்டு வருந்தக்கூடாது. இருந்தாலும் அதை நினைத்து மனதில் வருந்தாது, புலம்பாது செயலில் மீண்டும் இறங்க வேண்டும். முடியாது என்பது நமக்கு நாமே முற்றுப்புள்ளி வைத்து கொண்டு வாழ்வை சீரழிக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் முடியும் என்று மனதில் அந்த வார்த்தையை பசுமரத்தாணி போல் மனதில் பதிய வைத்து விட்டால் நம் வாழ்வு துளிர்விட ஆரம்பித்துவிடும். என்னாகும்? நம் வாழ்வு துளிர்விட ஆரம்பித்துவிடும். அதுவே வெற்றி புள்ளி. அதுவே வெற்றி புள்ளி. வெற்றி புள்ளி அல்ல, வெற்றி தொடர்ச்சி. அதாவது வெற்றி பெற வேண்டுமா? நாம் வெற்றி பெற வேண்டுமா? நானும் தான். நம் கைகளை நம்ப வேண்டும். நம் புத்தியை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். சோதிடம் பார்க்கவே கூடாது. சோதிடம் பார்க்கவே கூடாது. கைரேகையும் பார்க்கக்கூடாது. இது என் கையில் உள்ள ரேகை எனக்கு பலன் கொடுக்கும் என்று சொல்வது தவறு. கைரேகையும் பார்க்கக்கூடாது. மந்திரம் தந்திரம் தேடக்கூடாது. அது வீண் செலவு, வீண் மன உளைச்சல், அது வேண்டாத செயல். கோபங்களில் உள்ள தடுமாற்றத்தை விட வேண்டும். அப்புறம் கோவில்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதை விட வேண்டும். அங்குள்ள குளங்களில் விழுந்து மூழ்குவதை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. நம் உழைப்பு நம் கையில். அதிர்ஷ்டத்தை நாம் நம்பவே கூடாது. நம்முடைய உழைப்பு நம் கையில் இருக்கின்றது. யாரையும் எதிர்பார்த்து எதிலும் ஈடுபடக்கூடாது. யாரையுமே எதிர்பார்த்து எதிலுமே ஈடுபடக்கூடாது. எதிர்பார்ப்பு என்பது எந்நேரமும் நமக்கு கை கொடுக்கும் என்று ஏமாந்து விடுவோம். எந்நேரமும் சாப்பிடுவதும் எந்நேரமும் உறங்குவதும். அதாவது சில பேர் பாருங்கள், நேரங்காலம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு பசிக்குது. எந்நேரம் உறங்குவது. நான் ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன், நான் ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன் என்று எந்நேரமும் உறங்குவது. எனக்கு வேலை இல்லை, தூங்குவது தான் வேலை என்று சில பேர் சொல்வார்கள். அதுவும் தவறு. அது புத்தியை மட்டாக்கும், உடல் நலத்தை கேடாக்கும். புத்தியை மட்டாக்கும், உடல் நலத்தை கேடாக்கும். எந்நேரமும் காலத்தை பேச்சிலேயே சில பேர் விரயம் செய்வார்கள். அப்படி காலத்தை விரயம் செய்யக்கூடாது. பேச்சிலேயே சில பேர் காலத்தை விரயம் செய்வார்கள். பொழுதுபோக்காக பேசிக்கொண்டிருந்து வீண் வம்புகளை இழுத்து கொண்டு, மன உளைச்சல்களை தாங்கிக் கொண்டு, மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டு காலத்தை வீண் விரயம் செய்வது என்பது வேண்டாத செயல். வாழ்க்கையில் வேண்டாத செயல் உண்டு என்றால் அது வெட்டி பேச்சு. வெட்டி பேச்சு ஒரு பைத்தியக்காரன் பேச்சு போல. அடுத்ததாக, எந்த செயலிலும் துரிதமாக செயல்பட வேண்டும். எந்த செயலிலும் நாம் துரிதமாக செயல்பட பழகிக்கொள்ள வேண்டும். துரிதமாக செயல்பட பழகிக்கொள்ள வேண்டும். சோம்பேறித்தனம் வாழ்வை சீரழிக்கும். சோம்பேறித்தனம் நமது வாழ்வை சீரழிக்கும். ஒரு முக்கியமான செயல் என்னவென்றால்,
நாம் அனைவரும் காலையில் நேரத்தில் எழுந்து பழக வேண்டும். காலையில் நேரத்தில் எழுந்து பழக வேண்டும். அதனால் மனமானது ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு சூழலில் நாம் இருந்தாலும், எந்த ஒரு சூழலில் நாம் இருக்க நேர்ந்தாலும், நாம் அதிலிருந்து ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ பாவம் என்று அந்த இடத்தை விட்டு அகலக்கூடாது. நேசத்தோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஐயோ இது எனக்கு ஏற்பட்டால் நான் என்ன செய்யட்டும் என்று பயப்படக்கூடாது. பயத்தை அப்புறத்தள்ள வேண்டும். குப்பை தொட்டியில் போட்டுவிட வேண்டும். எந்த ஒரு சூழலில் நாம் சிக்கி இருந்தாலும் அந்த சூழலில் நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு நமக்கு அடுத்த நிமிடம் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் நாம் அதிலிருந்து விடுபட அது நமக்கு ஒரு பாடகமாக அமைந்துவிடும் அல்லவா. மற்றவர்களுக்கு ஏற்பட்டாலும் நாம் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றிவிட ஏதுவாக இருக்கும் அல்லவா. ஆதலால் எந்த ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள முடிந்தால் கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தித்து பார்த்தால் தானே கற்றுக்கொள்ள முடியும். கூட்டத்தில் ஏதாவது பேசிக்கொண்டு ஜாலியாக இருந்து கொண்டு இருந்தால் நமக்கு என்ன தெரியும்? என்ன பாடம் கற்றுக்கொள்ள முடியும்? பள்ளி படிப்பாகட்டும், வாழ்க்கை படிப்பாகட்டும், எதுவாக இருந்தாலும் யாராலும் எதுவும் முடியாது. தோல்வி ஏற்பட்டால் அதிலிருந்து அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். தோல்வி ஏற்பட்டால் அதிலிருந்து நாம் அனுபவ பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. யாருக்குமே தான் நிரந்தரம் இல்லை. வெற்றி பெற்றால் அணுகுமுறையை கற்றுக்கொள்ளலாம். வெற்றி பெற்றால் அதிலிருந்து அணுகுமுறையை கற்றுக்கொள்ளலாம். மூளையின் செயல்பாட்டை துரிதமாக வைக்க உணவு முறையை சீராக வைக்க வேண்டும். மூளையின் செயல்பாட்டை துரிதமாக வைக்க உணவு முறையை சீராக வைக்க வேண்டும். சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும். காரசாரமாக அதை இதையும் உண்டு கொண்டு வீண் சிரமத்தை நாம் ஏந்தி கொள்ளக்கூடாது. சீரான உணவுகளை உண்ண வேண்டும். எதையும் செயல்படுத்த இலக்கு வைத்துவிட வேண்டும். எதையும் செயல்படுத்த இலக்கு வைக்க வேண்டும். அந்த இலக்கு வைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் நாம் அதிலிருந்து பயந்து கொண்டோ கவலைப்பட்டு கொண்டோ இது நம்மால் முடியுமா என்று யாராவது சொன்னாலோ இல்லை நம் மனதில் உதித்தாலோ அதிலிருந்து நாம் பின்வாங்கக்கூடாது. முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. அது நல்ல செயலில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒன்றை யோசித்து கொள்ளுங்கள். முயற்சி என்பது ஒரு நல்ல செயலில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த செயலானது நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். அல்லது மற்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது மற்றவர்களுக்கு அது உதவி செய்வதாக இருக்க வேண்டும். நன்மை ஏதோ ஒரு பக்கம் இருந்தாக வேண்டும். தீமைக்கு நாம் முயற்சி எடுக்கவே கூடாது. அது மனித பிறப்பு அல்ல. நம் மனதில் லட்சியம் இருந்தும் செயல்படாவிட்டால் அது முட்டாள்தனம். நம் மனதில் லட்சியம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது முயற்சி நம்மை அறியாமலேயே நாம் முயற்சி எடுத்து விடுவோம். அதாவது வாழை மரம் போல மனிதன் இருக்க வேண்டும். வாழை மரத்தில் அனைத்து பாகங்களும் பயனுள்ளது. அதே போல் நாம் நம்முடைய செயல்கள் அனைத்தும் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதாவது பயனுள்ளதாக நம்முடைய செயல்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும் பொழுது அது நமக்கும் மகிழ்வு, மற்றவர்களுக்கும் மகிழ்வு, அனைவரும் மகிழ்வு. இப்படி அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் மனித பிறவி எடுத்த பலாபலனை அடைந்து விட்டோம் என்ற பூர்த்தி நமக்கு கிட்டிவிடும். நமக்கு வயதானால் என்ன, இளம் வயதாக இருந்தால் என்ன, நாம் மனிதர்தானே, இன்னும் நமக்கு வாழ்வு காலம் இருக்கின்றது, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போடக்கூடாது. அதாவது நாளும் ஓடும், வருடங்களும் ஓடும், அனைத்தும் ஓடிவிடும். அதனால் இன்றே செய்வோம், நன்றே செய்வோம், நலமாக வாழ்வோம், நலமாக வாழ வைப்போம், மகிழ்ச்சி அடைவோம், மகிழ வைப்போம். இவை அனைத்தும் இருந்தால் நாம் மனித பிறவி எடுத்தது
ஒரு உபயோகமானதாக இருக்கும். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது வி.எஸ்.